வெறும் 7 ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்த ஒரு இளைஞன் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பணக்காரனா இருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? தினம் தினம் சக்சஸ் ஸ்டோரியில டே 18 1972 மே 2 அமெரிக்காவில தான் பிறக்கிறாரு. தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே இவருடைய வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துட்டு இருக்கு. அவருடைய அப்பா ஒரு பிரபலமான ரெஸ்லிங் வீரரா இருக்காரு. ஆனாலும் அவருக்கு அதிக பணம் இதுல கிடைக்கல. இவருடைய அம்மா ஒரு சமோவன் குடும்பத்தை சேர்ந்தவங்க. ரொம்பவே தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராகவும் இருக்காங்க. தன்னுடைய 15 வயசுலயே தன்னுடைய சொந்தமான வீட்டை இழக்கிறாரு. அந்த நேரத்துல இவருடைய குடும்பத்துக்கும் இவருக்கும் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்காரு. அதனாலே தன்னுடைய குடும்பத்திற்காக இவருமே தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறாரு. அவர் கையில இருந்த பணம் வெறும் $7 மட்டும்தான். இவருக்குன்னு ஒரு பெரிய கனவு, ஃபுட்பால்ல எப்படியாச்சும் ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்றது ஒரு பெரிய கனவாவே இவருக்கு இருந்துச்சு. இதனாலேயே மியாமி யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்காலர்ஷிப் இவருக்கு கிடைக்குது. ஆனா அப்படி கிடைச்சும் காயம் காரணமா அதுல பங்கேற்காம போயிடுறாரு. இதை தொடர்ந்து NFL அணியில தேர்வாக முடியாம ஃபுட்பால் இருந்தே ஒட்டுமொத்தமா விலகிறாரு. இதை தொடர்ந்து தன்னுடைய அப்பா போலவே ரெஸ்லிங்ல போலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யறாரு. இவருடைய கடுமையான உழைப்புக்கு பிறகு 1996 தான் WWE கால் எடுத்து வைக்கிறாரு. தொடக்கத்துல மக்கள் எல்லாருமே இவரை நிராகரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா தொடர்ந்து கைவிடாம புது புது விஷயங்களை WWE பண்ண ஆரம்பிச்சாரு. இதை தொடர்ந்து அவருடைய உழைப்பின் மூலமா வெற்றிகளும் வர ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 7 முறை WWE சாம்பியன் ஆகும். இதை தொடர்ந்து இவருக்கு ஹாலிவுட் மூவிலையும் வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குது. தி ஸ்கார்பியன் கிங், ஜுமான்ஜி, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் என பல மெகா ஹிட் படங்களை தொடர்ந்து குவிச்சுட்டே வராரு. வெறும் $7 வச்சு வெளியேறின ஒரு சின்ன பையன் இன்னைக்கு இந்த உலகத்துல அதிக சம்பளமாகும் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரா இருக்காரு. கடினமான உழைப்பும் மன உறுதியும் இருந்தா போதும், கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போலாம் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமா இருக்காரு தி ராக்.